மன்னகம் போற்றும் தாய்மரியே, விண்ணகம் புகழும் ராணியே. மன்னகம் போற்றும் தாய்மரியே, விண்ணகம் புகழும் ராணியே. அருள் நிறைந்த மாமரியே, மகிழ்வுடன் உம்மை வாழ்த்துகிறோம். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மாதாவே. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க வாழியவே. நாம் இன்று 3:10:24 இருக்கிறோம். என் இனிய உறவுகளே, நாம் தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தினம் வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 45, 16, 17, நீதிமொழிகள் 23, 7, 8, 9. இன்றைய வாசகம் யோபு 19, 21, 27. என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நம்பிக்கை என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 10:1-12. நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். எப்பவும் நாம் ஒருவரை சந்திக்கும் போது நாம் அவர்களை வாழ்த்துவோம். அவர் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த வாழ்த்துதலுக்கு அந்த அமைதியும் வாழ்த்துதலும் அவரிடம் தங்கும். இல்லையென்றால் அவரிடம் தங்காது. இதேபோல் தான் இயேசு ஒவ்வொருவரையும் 2 பேராக அனுப்பும்போது அவர்களுக்கு நீங்கள் வீடு வீடாக செல்ல வேண்டாம், ஓரிடத்திலிருந்து அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்கிறார். நாம் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. உலகில் புனிதர்கள், மாமனிதர்கள் மற்றும் அறிஞர்கள் வாழ்க்கையில் கூட இன்பமும் துன்பமும் நிறைந்ததாகவே இருந்தது. யோபு தனது நண்பர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் மற்றும் தனது நோயின் காரணமாக ஏற்பட்ட கடுமையான வலியின் தருணங்களிலும் கூட அவர் இறந்த பிறகு அவரது மீட்பரான கடவுளை அவர் சந்திப்பார் என்ற அழகான நம்பிக்கை கொண்டிருந்தார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களை பணிக்கு அனுப்பும்போது உங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். இயேசு மறைமுகமாக நம்பிக்கையை எடுத்து செல்லுங்கள், இறைவனின் பராமரிப்பை துன்பத்திலும் உணருங்கள் என்ற நம்பிக்கையின் விதைகளை விதைக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கை இயேசுவை பின்பற்றும் நமக்கு தேவை. துன்பத்திலும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரின் பராமரிப்பில் என்றும் வாழ கற்றுக்கொள்வோம். அடிக்கடி நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை, எப்பொழுதும் நம் முகம் எப்படி இருக்க வேண்டுமென்றால், எப்படி இருக்கக்கூடாது என்றால், முதலில் பச்சை மிளகாய் வினிகரில் ஊற வைத்தது போல் எப்போது உங்கள் முகத்தை வைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்வார். அதனால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். யோபு பாருங்கள், யோபு நினைத்திருந்தால் அவர் கடவுளை வெறுத்திருக்கலாம். அவரை போல இழந்தவர் யாருமே இல்லை, அதே போல் அவரை போல் பெற்றுக்கொண்டவரையும் யாரும் இல்லை. ஆணவத்தை அகற்றி தாழ்மையோடும் தூய்மையோடும் கடவுளை மட்டுமே நம்பியும் வாழ்ந்தோம் எனில் இன்றைய நாம் வாசிக்கும் ஒவ்வொரு வாசகத்துக்கும் அர்த்தம் உண்டு. நாம் ஒவ்வொரு பின்னணியிலும் நமக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். தன் மகனை இந்த உலகிற்கு இலவசமாக, காணிக்கையாக, அர்ப்பணிப்பாக, பலியாக கொடுத்தவர் நம் தந்தை. இருந்த போதிலும் அவரை நமக்காக என்றுமே அதை அவரிடம் நம்மிடம் கேட்டதில்லை. அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம் பழி வாங்குதலை அல்ல, பழக்கங்களை தேடிக்கொண்டு நாம் கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழும்போது திடீரென்று கையிலோ காலிலோ ஒரு காயம் ஏற்பட்டால் அதுவும் அவர்களுக்கு தரப்படும் மற்றொரு எச்சரிக்கை என்று எடுத்துக்கொண்டு வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம். அந்த எச்சரிக்கையும் கண்டு கொள்ளாமல் அவர்களை தன்னிச்சையாக வாழும்போது இறுதியில் மருத்துவமனைகளில் உயிரா உறுப்பா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்துவிடுகிறது. அதனால் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். ஒருவரை ஒருவர் நாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மன கஷ்டம் இல்லாமல், ஒருவருடன் என்ன பண கஷ்டம் ஏற்பட்டாலும் ஒருவரோடு ஒருவர் நாம் அன்பு செய்து இறைவனின் வார்த்தை மனதில் ஏற்று நாம் என்றுமே யோபுவை போல நாம் தாங்க வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அவற்றை நம் சோதிப்பவன் சாத்தான், ஆனால் கடவுள் நன்மைக்காக சோதனை அனுமதிக்கிறார் எனும் உண்மையை நமக்கு யோபு வழியாக ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இதோ
உணர்ந்து நாம் நாம் எத்தகைய இறைவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை யோபு கதையின் மூலமாக உணர்த்துகிறது. நம்முடைய துன்பங்களிலும் இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதோடு துன்பத்திலும் யோபுவை போல் ஆண்டவரை புகழ மனம் நமக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு நற்செய்தி அறிவிக்க நமக்கு கட்டளையிட்டது போல் நாமும் இறைவனின் வார்த்தையை நற்செய்தியை அறிவிக்க முயற்சி செய்வோம். எப்படி? நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் நம்மளுடைய பணி செய்யும் இடங்களிலாலும் செய்கைகளினாலும் நாம் செயல் மூலமாகவும் இதை செய்ய முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.